வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நீ ஊருக்கு போகிறச்சே ரயிலில் உன் பையனுக்கு முழு டிக்கெட் எடுத்துட்டு பிரயாணம் பண்ணு. இது பெரியவா. ஒரு முறை கும்பகோணத்தில் இருந்து ஒரு டாக்டர் தம்பதி தங்கள் மகனுடன் மகா பெரியவரை பார்க்க காஞ்சிபுரம் வந்து கொண்டிருந்தனர். செங்கல்பட்டு வரை ரயிலில் வந்து பிறகு வேறு வாகனத்தில் காஞ்சிபுரம் செல்வதாக அவர்களது பயண திட்டம் அமைந்திருந்தது. ரயில் சென்று கொண்டிருந்த பொழுது டிக்கெட் பரிசோதகர் வந்தார். டிக்கெட்டை பரிசோதித்த போது டாக்டரின் மகனுக்கு அரை டிக்கெட் எடுத்திருப்பது தெரிய வந்தது. பையனை பார்த்துவிட்டு, இவனது உருவத்தை வைத்து பார்த்தால் முழு டிக்கெட் அல்லவா எடுத்திருக்க வேண்டும். சரி, மீதி பணத்தை கொடுங்கள், டிக்கெட் தருகிறேன் என்றார். டாக்டர் அதை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். டிக்கெட் பரிசோதகர் எவ்வளவோ வாக்குவாதம் செய்தும் டாக்டர் ஒப்புக்கொள்ளவில்லை. பரிசோதகர் வெறுத்து போய் வேறு பெட்டிக்கு போய்விட்டார். காஞ்சிபுரத்தில் பெரியவரை தரிசிக்க ஏராளமானவர்கள் வரிசையில் நின்றனர். டாக்டர் தம்பதியரும் வரிசையில் இணைந்தனர். அவர்கள் முறை வந்ததும் பெரியவரை மரியாதையுடன் தரிசித்தனர். பெரியவா, என் மகனுக்கு உபநயனம், அதாவது பூணூல் அணிதல் செய்யணும். அதற்கு பெரியவா அனுக்கிரகம் செய்யணும். எந்த தேதியில் உபநயனம் செய்வது என பெரியவா சொன்னால் அதன்படி செய்து விடுகிறேன் என்றார் டாக்டர். பெரியவா அவரை உற்று நோக்கிவிட்டு, அப்படியா, நீ போய் மடத்து சாஸ்திரியை பார், அவர் நாள் குறித்து தருவார், அந்த நாளிலேயே நடத்திடு என்றதும் டாக்டர் பெரியவரை வணங்கிவிட்டு நகர முயன்றார். அவரை கை காட்டி நிறுத்திய பெரியவா, ஊருக்கு கிளம்பும் முன் என்னை வந்து பார்த்துட்டு போ என்றார். டாக்டரும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்துவிட்டு சாஸ்திரியை பார்க்கச் சென்றார். நல்ல நாள் குறித்து வாங்கி கொண்டு டாக்டர் குடும்பத்தினர் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசித்தனர். பின் பெரியவரிடம் வந்த டாக்டர், பெரியவா, நாள் குறித்து வாங்கிட்டுட்டேன் என்று சாஸ்திரி குறிப்பிட்டு தந்த நாள் பற்றி தெரிவித்தார். அவருக்கு ஆசியளித்து பிரசாதம் தந்த பெரியவா, அது இருக்கட்டும், ஊருக்கு போகும்போது நீ மறக்காமல் ஒன்று செய்ய வேண்டும், செய்வாயா என்று கேட்டார் பெரியவா. சொல்லுங்கோ, நீங்க சொல்வதை செய்ய சித்தமா இருக்கேன் என்ற டாக்டரிடம், ஒன்றுமில்லை, நீ ஊருக்கு போறச்சே ரயிலில் உன் பையனுக்கு முழு டிக்கெட் எடுத்துட்டு பிரயாணம் பண்ணு. அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. நீ படிச்சு டாக்டர் ஆயிருக்கே, நாமளும் அவமானப்படக்கூடாது. ரயில்வே துறைக்கும் உதவி செய்யணும், புரிஞ்சுதா? நல்லபடியா உபநயனத்தை நடத்து என்றார். ரயிலில் நடந்த விவகாரம் பெரியவாளின் ஞான திருஷ்டிக்கு தெரிந்ததில் ஆச்சரியமில்லை. ஏனெனில் அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி அல்லவா. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரா. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.